தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியில் சேர்க்க மறுத்தார் ஜோசப் விஜய். கட்சியில் சேர்க்க மறுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்தார் ஜோசப் விஜய். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் உள்ளது. அதிமுகவை சார்ந்தவர்கள் பலர் கட்சியில் சாறை சாறையாக இணைந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று காலை கைது செய்யப்பட்டார். தற்பொழுது தன்னை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையுமாறு காவல்துறை மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் வற்புறுத்தியதாக மிரட்டியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார். தான் சாகும் வரை திமுகவில் தான் இருப்பேன் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தவமிருந்தாலும் ஒற்றை காலில் நின்றாலும் அவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை காவல்துறை மூலமாக மிரட்டியதாக கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையுமாறு மிரட்டியதாக கூறினார். ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் அவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்க மாட்டோம் என்று கூறினார். அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஆனால் நேற்று இரவு அவர் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் துரைமுகம், சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்க மாட்டோம் என்று ஜோசப் விஜய் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தூதுவிட்டுள்ளனர். அவர்களுக்கு இன்னும் ஜோசப் விஜய் பதிலளிக்கவில்லை. ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தூதுவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.